ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எப்பயுமே எங்கிட்ட இருக்கிற ஃபிஷ்ஷஸ் தான் அப்டேட் பண்ணி இது பண்ணுவேன். ஸோ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மட்டும் தான் நிறைய பேர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுமே ஆக்சுவலாக பண்ணிகிட்ருக்கோம். நான் பெரிய லெவலில் பேர்ட்ஸ் அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கூண்டு அதை அடிக்கிறதுலாம் அது பெரிய அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டேன். பட் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ என்னன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸோ எல்லா ஊருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கூண்டுலேருந்து ஸோ எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். பேர்ட்ஸ் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியர்பை சரௌண்டிங் கரூர், சேலம் ஸோ அந்த மாதிரி இருந்தால் டேரெக்டாக கூட வந்து கொடுக்குறோம். ஸோ கூண்டுமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் கூண்டு இதெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்களே கூட செஞ்சு தந்துட்டு தான் இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரிலேஷன் வீட்டில் வச்சுருக்கோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதனுடைய கூண்டோட சைஸ் மட்டும் சொல்லிடுங்க. கூண்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி, நீளம் 3 அடி, அகலம் 3 அடி, ஹைட் வந்து 4 அடி. ஓகேங்களா, 4.25 ஹைட் வரைக்கும் வரும். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உட்காரத்துக்கு ஸ்டாண்டிங் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உட்டு இந்த டாய்ஸு ஸோ எல்லாமே அதாவது அந்த ப்ரீடிங் பாக்ஸ் எல்லாமே பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க உங்களோட சைஸ் அதாவது சைஸ் ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து இது பண்ணிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கூண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி கூட வச்சுக்கலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நிறுத்துற மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் அதே மாதிரி நிறுத்துற மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரே டைப்பில் இருக்குங்க. ஸோ க்ளீன் பண்ணுறதுலாம் யாருனாலும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்லேயே போட்டுவிட்ருவோம். இல்லை ப்ரோ பெரிய சைஸே எனக்கு வேணும், நல்லா கேஜ் வந்து நல்ல பெரிய சைஸே வேணும், ஏன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இடம் இருக்குது. ஸோ பெரிய சைஸில் கேஜ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டேரெக்டாக கூட நீங்கள் அந்த இப்போ உதாரணத்துக்கு கரூர், சேலம் அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் வந்து நாங்கள் அமுச்சு விட்டு டேரெக்டாகவே நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வந்துடுறோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுவோம். ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் அது சின்ன சைஸ் ப்ரோ எனக்கு கொஞ்சம் சின்ன சைஸில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்லேயே நாங்கள் போட்டுவிட்ருவோம். ரதிமீலா இல்லை வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டு நிறையா இருக்குது. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்லேயே போட்டுருவோம். இதனுடைய சைஸ் சொல்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.25 ஹைட் வந்து 3.25 அடி. ஸோ இது வந்து நம்ம சிக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த கேஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இப்படி கொடுக்கும்போது என்னென்னா நல்ல பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரீட் ஆகுங்க. இதில் ஆக்சுவலாக 5 முட்டை நம்ம வச்சிருக்கு. சார் முட்டை வேணால் காட்ட வேணாம் விடுங்க, முட்டை காட்ட வேணாம் விடுங்க. ஸோ ட்ரே வந்து அதே மாதிரி இது வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸி ட்ரே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஏதாவது கூட்டுறதுனா அதாவது அடியில் குனிஞ்சு கூட்ட வேண்டியது அவசியம் இல்லை, நம்மளே ட்ரேவும் நவுத்திக்கலாம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற சைஸை பொறுத்து ப்ரைஸ் மாறும். மேக்ஸிமம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதே சொல்லிடுங்க, ஈஸியாக அவங்களே ஃபிட் பண்ணிக்கலான்ட்டு. இல்லை அதே மாதிரி இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது தனித்தனியாக கூட கொடுத்தாலும் நீங்களே கூட ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து நான் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஊருக்கு போகிறேன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குருவி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் நிறைய எடுத்துட்டேன், வேறு பெரிய கூண்டில் போடுறேன், இந்த கூண்டு இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னா நீங்களே தனித்தனியாக கழட்டிக்கலாம். ஜஸ்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் அதாவது ரொம்ப ஈஸி ஃபிட்டிங் தான். நீங்கள் இடம் அடைச்சிருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவை போட்டு திருப்பி கழட்டி இது பண்ணிக்கலாம். திருப்பி நீங்கள் கழட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு திருப்பியும் நீங்கள் எடுத்து கூட ஜஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி க்ளீனிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இல்லைங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரேவை எடுத்திங்கன்னா அது பாட்டுக்கு திருப்பி இது பண்ணிக்க போகணும், நல்லா க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி எக்குமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி நல்லா டாய்ஸ் ஐட்டம் செட்டப்பில் வச்சிங்கன்னா நல்லா அந்த டாய்ஸ் அந்த விளையாடுறதுக்குள்ளே எல்லாமே எல்லாமே வச்சுக்கணும். நல்லா எக்கும் நல்லா லே பண்ணுதுங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூண்டு வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கோம். எனக்கு பேர்ட்ஸும் வேணும் அப்படின்னீங்கன்னா ரொம்ப லாங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாதுங்க. கொஞ்சம் நியர்பை சரௌண்டிங் இருந்தீங்கன்னா டேரெக்டாகவே நம்ம கொடுத்து தான் இருக்கோம். ஓகேங்களா. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைஸ் வந்து சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொட்டேஷன் எல்லாமே அனுப்பிச்சுடுவோம். நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா நாங்கள் ட்ராவல்ஸில் ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டில் போடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நியர்பைலே இருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் கூண்டு அப்படின்னா எங்கள் டீம் அனுப்பிச்சு விட்டு நாங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபிட்டும் பண்ணி தந்துடுவோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் அதாவது இந்த டாய்ஸ் அதாவது நிற்க வைக்கிற டாய்ஸு இந்த உட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா பண்ணி தந்துட்டுருக்கோம். இதுவுமே வேணாலும் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 5 பீஸ் 4 பீஸ் ஷிப்பிங் இருக்கும். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அது போக ப்ரீடிங் பாக்ஸு. ஸோ ப்ரீடிங் பாக்ஸ் வேணாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா. பட் என்னன்னா எங்களுக்கு இது மட்டும் ப்ரீபெய்ட் அதாவது கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுங்க. நாங்கள் வித்தின் 1 டேல இல்லை 2 டேஸில் அது மாதிரி ஷிப்பிங் பண்ணி விட்டுருவோம். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீடிங் பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை அப்படியே முட்டையை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா கேஜ் நல்லா பெருசாக கொடுத்துட்டிங்கன்னா இது பாருங்கள் நல்லா முட்டை வந்து இது வந்து போன தடவை பேட்ச் தான் அங்கே இருக்கிறதுங்க. ஸோ இந்த டைம் பாருங்கள். ஸோ முட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லா லே பண்ணுதுங்க. நீங்கள் எப்பயும் வைக்கிற அந்த சீடு எல்லாமே எப்பயும் வைக்கிறது தான். ஓகேங்களா. எப்பயும் நீங்கள் அந்த சீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சன்ஃப்ளவர் சீடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். ஸோ அதை தான் வைக்கிறோம், வேறு எதுவுமே இல்லை. ஹை ப்ரோட்டீனானது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையோ இல்லை வேறு ஏதாவது செடியோ போடுவோம், முருங்கத்தலையோ அது மாதிரி போடுவோம். அதை சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது எல்லாமே குட்டி. ஸோ இதெல்லாமே போன தடவை குட்டிங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்து இது கூண்டு எல்லாமே இது
பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெரிய அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதில்லை, நம்ம கடை கேட்குறவங்களுக்கு மட்டும் பெரிய கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம டீம் எல்லாமே கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்கும் சரி அனுப்பிச்சி விடலாம் கூண்டு எல்லாமே அப்படின்னு தான் சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணி எல்லாரும் ரொம்ப நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.